பொங்கல் சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. சரி இந்த வீக்கெண்ட் எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிபிஷன். சரி எக்ஸிபிஷன் உள்ள நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போனா, அண்ணா அப்படியே மடக்கி "போ டிக்கெட் எடுத்துட்டு வாங்க, கிளம்புங்க" அப்படின்ட்டாங்க. எவ்வளோடா ஒரு டிக்கெட்ன்னு பார்த்தா, ஒரு டிக்கெட் ரூ. 40 என்னதான் ரூ. 40 உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வர போய் நம்ம எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 2 டிக்கெட் மொத்தமா ரூ. 80 எடுத்துட்டு நாங்க உள்ள போனோம். அந்த டிக்கெட்ட அவர்ட்ட குடுத்தா, அந்த டிக்கெட்ட கிழிச்சு அவரு கவர் பண்ணி கீழ போட்டாரு. "அடா பாவிங்களா! கிழிச்சு போடுறதுக்கா வாங்குனீங்க?" அப்படின்ற மாரி தான் இருந்தது. சரின்ட்டு உள்ள போய் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ள போகவும் பயங்கரமா இருந்த மாரி தான் இருந்தது. பட் இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிங்க போடுற கேம் வச்சிருக்காங்க. எல்லாம் பிரிட்டானியா பிஸ்கட், மேரி பிஸ்கட் வச்சிருக்காங்க. ஏன்டா இத நான் ரூ. 5 காசு குடுத்தே வாங்கிப்பேனே அப்படின்ற மாரி தான் இருந்தது. சரி நீங்க பார்த்தோம் அப்படின்னா, சீசா டிராகன் ஓரளவுக்கு ஓகே. இந்த டிராகன் வந்து ஏறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா கீழ பார்த்தேன் அப்படின்னா, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நார்மல் கம்பிய வச்சு தான் வச்சிருப்பானுங்க. ஒரு லைட்டா ஒரு கம்பி தான் போகும். டிராகன் ஏறுனவங்க அப்படியே சொர்க்கலோகம் போயிடுவானுங்க அந்த வண்டியிலேயே அந்த மாரி தான். ஸோ எதுலயும் ஏறல. அப்படியே உள்ள போய் பார்த்தோம். சரி ஓகே ₹80 குடுத்துட்டு உள்ள போறோமே! நல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹானஸ்ட்டா சொல்லலாம் அப்படின்னா, அவ்வளோ சீன்லாம் இல்ல. சின்ன பசங்க கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆத்தர் அது நல்லா இல்ல. சரி ஓகே. எதனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுட் ஸ்டால்லாம் இருந்தது. ஸோ ஃபுட் ஸ்டால்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது, இருந்தது பார்த்தா டெல்லி அப்பளம் வந்தது. அதான் டெல்லி அப்பளம் சாப்பிட்டாலும் போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால அத பத்தி நாங்க எதுவும் யோசிக்கல. சரி இருந்தாலும் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, இந்த ராட்டினம் அதெல்லாம் எட்டி பார்த்துட்டு, திருப்பி அந்த டிராகன பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருந்தது. ஏன்னா இருக்கிறதுலயே அதான் கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. வேகமா சகின்னு போச்சு. சரி அத பார்த்துட்டு வழக்கம் போல ஃபுட் கோர்ட் மாரி இருக்கு. அந்த சின்ன கடையில வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா, அவங்க ஒரு பாப்பா உட்காந்து டெல்லி அப்பளம் சாப்பிட்டுட்டு இருந்தது. என்னதான்டா இது டெல்லி அப்பளம்னு கிட்ட போய் பார்த்தா, அதுக்குள்ள அவங்க என்ன பார்த்துட்டாங்க. சரி அங்கருந்து காலி ஆவலான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு, இங்க இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ தட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல நம்ம பெசன்ட் நகர்ல இருக்கிற இது, அப்புறம் இங்க இருக்கிற சோம்பொடி, அண்ணா அப்படியே சர்க்கரைய கொட்டி பறக்க விட்டுட்டாரு. அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு, சோம்பொடி மட்டும் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு, ஏன்னா சின்ன வயசுல இருக்க மாரியே ஞாபகம் இருக்குன்றதுனால, அத ஒண்ணு சாப்பிட்டு, அப்படியே அங்கருந்து கிளம்பி வெளிய வந்தோம். சேர்றா சதீஷே! என்னடா பண்றது? இப்படி ஆயிடுச்சே! ஒண்ணும் அந்த அளவுக்கு பயங்கரமா இல்லையேன்னு சொல்லிட்டு, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துவோம்ன்ற மாரி, நமக்கு புகை அடிக்கிற பழக்கம் இருந்ததுனால நேரா வண்டிய பிலால்ல விட்டோம். சரி பிலால்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற லெவல் ஸ்பாட்டு. அண்ட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிரியாணி இன் சென்னைன்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன காஸ்ட் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகம் தான். பட் வொர்த் டூ மணி அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரின்னு சொல்லி நாங்க வந்து உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தோம். ஆம்பியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். ரொம்பவே ரொம்ப ப்ளசன்ட்டா, நீட்டா, அழகா இருந்தது. அண்ட் உள்ள வந்தவுடனே பாப்பா எல்லாருமே எங்களுக்கு தனியா ஒரு இடமே குடுத்துட்டாங்க உட்கார்றதுக்கு. உட்காந்துட்டு சாப்பாடு தந்தூரி அண்ட் ஏதோ பாருங்க பிரியாணி சூப்பரா இருக்குல்ல. செம்மையா இருக்கும். வந்த உடனே பசி தாங்க முடியல. அதனால ஆல்ரெடி நாங்க பசிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தந்தூரி எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு, கடைசி பீஸ்லேருந்து ஃபோட்டோ எடுத்தோம். இந்த மெயின் திங்கே வந்து அந்த பாயாசம் தான். கடைசில ஒரு 2 குடுங்க அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் 2 எக்ஸ்ட்ரா குடுத்தாங்க. எனக்கு ஒண்ணு, என் ஒய்ஃப்க்கு ஒண்ணு. அது 2யும் குடிச்சிட்டு சரின்னு பில்ல தொறந்து பார்த்தா, அதுதான் கொஞ்சம் அதிகம். ₹1005 ஃபார் 2 பிரியாணி. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. அங்கருந்து சரி இதோட போனா வேலைக்கு ஆவாதே. கண்டிப்பா ஃபலூடா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து சோழிங்கநல்லூர்ல ஒரு கடைக்கு வந்தோம். இட்ஸ் கால்ட் நட் ஃபலூடா. ₹150க்கு நட்ஸ் ஃபலூடா பயங்கரமா குடுத்தாங்க. ஸோ அதையும் பயங்கரமா சாப்பிட்டுட்டு, இதையும் பயங்கரமா சாப்பிட்டுட்டு, வேற லெவல் ஃபன். மொத்தமா எல்லாம் முடியறதுக்கு நைட் ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல போனா வீட்ல திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்ல கிளம்பி போயிட்டோம். பாய்.